ஜப்பானிய நாடு ராணுவ ஆட்சியில் இருந்த அந்த தருணம் சுமார் 70-75 ஆண்டுகளுக்கு முன்னால் ராணுவ உடை அணிந்த கொள்ளை கூட்டங்கள் அந்த கிராமத்துக்குள்ளே புகுந்து அங்கிருக்கின்ற மக்களை வெட்டி அங்கிருக்கின்ற பொருட்களை சூறையாடி செல்வதை வழக்கமாக வைத்திருக்கின்ற அந்த காலகட்டம். ஒரு தாய் 2 குழந்தைகளுக்கு சோறூட்டி கொண்டிருந்தால் அது ஒரு மாலை பொழுது. ராணுவ உடை அணிந்த அந்த கொள்ளை கூட்டம் வருகின்ற சத்தம் கேட்டதும் அனைவரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார்கள். இந்த தாயும் அங்கிருந்த 2 குழந்தைகளை இடுப்பின் 2 பக்கங்களில் வைத்துக் கொண்டு 3 பேரும் உயிர் தப்பிப்பதற்காக மிகவும் வேகமாக மறைவிடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். குதிரையுடைய சத்தம் மிக அருகாமையில் கேட்டவுடன் 2 குழந்தைகளையும் என்னால் காப்பாற்ற முடியாது என்று எண்ணி அந்த நிமிடம் நின்று நிதானித்து ஒரு குழந்தையை மட்டும் அங்கே விட்டுவிட்டு ஒரு குழந்தையோடு மிக வேகமாக மறுபடியும் அந்த மறைவிடத்தை நோக்கி செல்கிறார். அந்த மறைவிடத்தில் இருந்து திரும்பி அந்த குழந்தையை பார்க்கின்ற போது அங்கே வந்த கொள்ளையர்கள் அந்த குழந்தை தலை துண்டிக்கப்பட்டிருப்பதை பார்த்து மறைவிடத்தில் இருந்து குமுறி அழுகிறார். கொள்ளையரை கூட்டு சென்றதும் அந்த குழந்தைக்கு அருகில் சென்று அழுது கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்த்த அந்த கிராம மக்கள் அங்கு சென்று கூடுகிறார்கள். ஒரு பெரியவர் அந்த தாயை பார்த்து கேட்கின்றார், ஒரு தாய்க்கு 2 குழந்தைகள் 2 கண்களை போன்றவை அல்லவா? அப்படி இருக்க ஒரு குழந்தையை மட்டும் விட்டுட்டு ஒரு குழந்தையை மட்டும் முன்னால் எப்படி காப்பாற்ற முடிந்தது என்று ஒரு பெரியவர் அந்த தாயை பார்த்து கேட்கின்றார். அந்த தாய் கூறுகின்றார், 2 குழந்தைகளையும் காப்பாற்ற நினைத்தேன். அந்த நேரத்தில் நான் வாசலில் இருந்து சோறூட்டி கொண்டிருந்தேன். அதில் ஒரு குழந்தை என்னுடையது, மற்ற குழந்தை பக்கத்தை விட்டு குழந்தை. 2 பேருக்கும் சோறூட்டி கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் தான் கொள்ளையர்கள் வந்தார்கள். 2 பேரையும் காப்பாற்ற நினைத்தேன், ஆனால் முடியவில்லை. நான் அங்கே இறக்கிவிட்டு வந்தது என்னுடைய குழந்தை, காப்பாற்றியது என்னுடைய பக்கத்தை விட்டு குழந்தை. அடிப்படையில் நான் ஒரு ஆசிரியை என்று கூறினார். அடிப்படையில் நான் ஒரு ஆசிரியை என்று கூறினார். என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை என்று அந்த தாய் ஒரு கம்பீரமாக நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு அதை பதிவு செய்வது மிகவும் கால பொறுத்தல் என்பதற்காக நான் இந்த இடத்தில் கூறினேன்.